சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வேறு நாட்டு இளவரசர்கள் சேர நாட்டிற்கு வரப்போவதை பற்றி நீங்கள் ஏன் எதிர்மறையாக சிந்திக்கிறீர்கள்? அதை நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? என்ன சொல்கின்றாய் முத்துநகை? வேறு நாட்டு இளவரசர்கள் இந்நாட்டிற்கு வருவது நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பா? அதெப்படி? இளவரசியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்கு சேர நாட்டிற்கு வரும் இளவரசர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு திரும்பவும் சேர நாட்டிலிருந்து வெளியேறி சென்று விடுவார்கள் தானே? ஆமாம், அதுதான் நமக்கு கிடைத்த அருமையான சந்தர்ப்பம். விழாவில் கலந்து கொள்ள வரும் வேறு நாட்டு இளவரசர்கள் இங்கிருந்து வெளியேறி செல்லும் சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாம் தாமரையையும் இளவரசர் இளம்வழுதியையும் இங்கிருந்து அழைத்து சென்று விட முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. இத்தனை நாட்களாக எந்த வழியில் எப்படி இளவரசர் இளம்வழுதியையும் தாமரையையும் இங்கிருந்து மீட்டுக்கொண்டு செல்வது என்று ஒரு வழியும் புலப்படாமல் யோசித்துக் கொண்டிருந்த நமக்கு இப்படி ஒரு வெளிச்சப்புள்ளி கிடைத்திருக்கின்றதே, அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே? நீ கூறுவதும் உண்மைதான் முத்துநகை. வேறு நாட்டு இளவரசர்கள் இங்கு வருவது ஒரு விதத்தில் பாதகம் என்றாலும் நீ சொல்லும் கோணத்தில் யோசித்து பார்த்தால் அது நமக்கு சாதகமாகத்தான் அமையும் என்று இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அதை நாம் எப்படி நிறைவேற்றப் போகிறோம்? இந்த வழிவகையில் தாமரையையும் இளவரசர் இளம்வழுதியையும் இங்கிருந்து தப்பிக்க வைத்து நம்முடன் அழைத்து செல்ல போகிறோம். இதை பற்றி உனக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா முத்துநகை? இதோ பாருங்கள் பார்த்திபன், நாம் சேர நாட்டிற்குள் வந்த இத்தனை நாட்களில் நாம் இருவரும் சேர மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஆகிவிட்டோம். இளவரசி பரிவாதனி நமக்கு எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருக்கிறார். சேர மன்னர் நான் நிரபராதி என்பது அறிந்து அவரே என்னை விடுதலை செய்தால்தான் நான் சேர நாட்டை விட்டு வெளியேறுவேன். என்னை நீங்கள் இங்கிருந்து தப்பிக்க வைத்து அழைத்து செல்வதை நான் விரும்பவில்லை என்று நம்மிடம் சொல்லிக் கொண்டிருந்த பாண்டிய இளவரசர் இளம்வழுதி, வெகு நாட்களாக காணாமல் போயிருந்த வேளிர்குடி இளவரசி தாமரை சேர நாட்டில் நம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதை அறிந்து தன்னால் தாமரை சேர நாட்டிலிருந்து தப்பித்து போவது தடைப்பட்டுவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் இப்பொழுது நமக்கு முழு ஒத்துழைப்பு தர சம்மதித்திருக்கிறார். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தாமரையையும் இளவரசர் இளம்வழுதியையும் இங்கிருந்து அழைத்துச் சென்று விட வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு வழியும் புலப்படவில்லையே என்று இத்தனை நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த நமக்கு இதன் மூலம் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து போக இருக்கும் வேற்று நாட்டு இளவரசர்களுடன் நாம் எப்படி கலப்பது? அந்த சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இனிமேல் தான் சிந்திக்க வேண்டும். சரி முத்துநகை, நமக்குள் இருக்கும் திறமையை பயன்படுத்தி எப்படி தாமரையையும் இளவரசர் இளம்வழுதியையும் இங்கிருந்து எப்படி தப்பிக்க வைக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். நீயும் யோசி. பின்னர் இருவரும் இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். முத்துநகை, இப்பொழுது நேரமாகிவிட்டது. இளவரசியார் உன்னை தேடுவதற்கு முன் நீ இங்கிருந்து புறப்படு. சரி, நான் வருகிறேன். சரி. அமைச்சர் பெருமானுக்கு வணக்கம். வணக்கம். தாங்கள் மதுரையம்பதி வணிகர்களின் தலைவர் அல்லவா? ஆமாம். தனிப்பட்ட முறையில் தங்களை சந்தித்து பேச வேண்டும் என்றுதான் வந்து கொண்டிருந்தேன். எதிர்பாராத விதமாக வழியிலேயே தங்களை சந்தித்து விட்டேன். சொல்லுங்கள், என்ன விஷயமாக என்னை சந்திக்க வந்தீர்கள்? அமைச்சர் பெருமானே, வணிகர்களாகிய நாங்கள் சந்தை நடக்கும் நேரங்களில் நாங்கள் சந்தைக்கு கொண்டு வரும் வியாபார வணிகப் பொருட்கள் அனைத்திற்கும்
விற்பனை வரி என்று நம் அரசாங்க அதிகாரிகளால் வசூலிக்கப்படுகின்றன. ஆமாம், அது வழக்கமான முறைதானே. ஒவ்வொரு நாட்டிலும் அதைத்தானே பின்பற்றுகிறார்கள். அந்த வணிகர்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தானே அரசாங்கம் நாட்டின் மற்ற பொதுச் செலவுகளை மேற்கொள்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் சந்தை வியாபாரங்கள் முடிந்த பின்னர் வணிகர்கள் விற்பனையாகாத பொருட்களை திரும்ப எடுத்துச் செல்லும் பொழுது அரசாங்க அதிகாரிகள் விற்பனையாகாத பொருட்களுக்கு தாங்கள் வசூலித்த விற்பனை வரியை திருப்பி தருவதில்லை. வணிகர்களின் விற்காத பொருள்களுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும்? வசூலித்த விற்பனை வரியை எப்படி திருப்பி தருவார்கள்? நீங்கள் சொல்வது உண்மைதான். வணிகர்களின் விற்காத பொருட்களுக்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாதுதான். ஆனால் அந்த விற்காத பொருட்களை அந்த வணிகர்கள் மீண்டும் சந்தை கூடும் நாட்களில் எடுத்து வரும் பொழுது புது பொருட்களுக்கு மட்டுமின்றி விற்காத அந்த பழைய பொருட்களுக்கும் சேர்த்து அரசாங்க அதிகாரிகள் மீண்டும் விற்பனை வரி வசூலிக்கிறார்களே, இது எந்த விதத்தில் நியாயமாகும்? விற்காத பழைய பொருட்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் விற்பனை வரி செலுத்த முடியுமா? ஒன்று, விற்காத பொருட்களுக்கு வசூலித்த விற்பனை வரியை தாங்கள் திருப்பித் தர வேண்டும், அல்லது மீண்டும் அந்த பொருட்களை சந்தைக்கு எடுத்து வரும் பொழுது அந்த பழைய பொருட்களுக்கு விற்பனை வரியை வசூலிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் வணிகர்களாகிய எங்களது கோரிக்கை. உங்களது கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. நான் மன்னரிடம் இது பற்றி ஆலோசித்து விரைவில் நல்ல தீர்வை அளிக்கச் சொல்கிறேன். மிக்க நன்றி அமைச்சர் பெருமானே. தந்தையே, என்ன செழியா இவ்வளவு பதட்டமாக வருகிறாய்? ஏதேனும் முக்கிய செய்தியா? வணிகத் தலைவரே, அமைச்சரே, நீங்கள் புறப்படுங்கள். உங்கள் கோரிக்கையை நிச்சயம் நான் மன்னரிடம் தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி அமைச்சர் பெருமானே. சென்று வாருங்கள். இப்போது சொல் செழியா, என்ன விஷயம்? தந்தையே, தாமரை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. அப்படியா? இப்போது தாமரை எங்கே இருக்கிறாள்? சேர நாட்டில் இருக்கின்றாள். முத்துநகை மற்றும் சோழ தளபதி பார்த்திபனின் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறாளாம். முத்துநகை ஒற்றன் மூலம் எனக்கு அனுப்பி வைத்த செய்தி இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. இளவரசர் இளம்வழுதியை சேர நாட்டிலிருந்து மீட்கும் அதே சமயத்தில் தாமரையையும் மீட்டு விரைவில் பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக முத்துநகை செய்தி அனுப்பியிருக்கிறாள். அப்படியா? இதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாமரை எங்கே போயிருப்பாள் என்ற நம் எல்லோருடைய பல நாள் கேள்விகளுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டதே. இந்த இனிய செய்தியை உடனடியாக நான் பாண்டிய மன்னருக்கு தெரியப்படுத்த வேண்டும். வேண்டாம் செழியா, தற்சமயத்திற்கு தாமரை பற்றிய செய்தியை மன்னருக்கு தெரிவிக்காமல் இருப்பதுதான் நல்லது. இளம்வழுதியின் செய்தியை வேண்டுமானால் மன்னருக்கு தெரியப்படுத்து. தாமரை சேர நாட்டில் இருக்கும் செய்தியை இப்போது பாண்டிய மன்னருக்கு தெரியப்படுத்த வேண்டாம். எப்படியும் இளம்வழுதியும் தாமரையும் பாண்டிய நாட்டிற்கு வரப்போகிறார்கள். அப்போது பாண்டிய மன்னருக்கு அது தெரியத்தானே போகிறது. தந்தையே, இப்போது ஏன் தாமரை விஷயத்தை பாண்டிய மன்னருக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்கிறீர்கள்? முன்பே தாமரை இளம்வழுதி பிரச்சனை காரணமாகத்தான் நான் இப்படி கூறுகின்றேன். தாமரையை நீ பார்க்க கூடாது என்று மன்னர் அச்சமயத்தில் உன்னை கண்டித்தார். மன்னரின் சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பேன். அப்போது நான் கூட உன்னிடத்தில் அதைத்தான் சொன்னேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். தாமரையின் மீது உனக்குள்ள உண்மையான காதல் எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. தாமரையும் நீயும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்புகிறீர்கள். அது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சேர நாட்டில் இளவரசர் இளம்வழுதி காவல் வைக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தாமரையும் சேர நாட்டில்தான் இருக்கிறாள் என்ற செய்தி பாண்டிய மன்னருக்கு தெரிய வேண்டாம் என்றுதான் இப்போது எனக்கு தோன்றுகிறது. அங்கு சேர நாட்டில் முத்துநகையும் சோழ நாட்டு தளபதி பார்த்திபனும் இருவரையும் விடுவித்து இங்கு அழைத்து வர போட்டிருக்கும் திட்டம் எந்த விதத்திலும் பாதித்துவிடக் கூடாது என்று நான் எண்ணுகிறேன். நம் அனைவரின் திட்டப்படி இளவரசர் இளம்வழுதியும் தாமரையும் முதலில் நல்லபடியாக நம் பாண்டிய நாட்டிற்கு வந்து சேரட்டும். அதுவரையில் நம் பாண்டிய மன்னருக்கு இது பற்றி தெரிவிக்க வேண்டாம் என்கிறீர்களா? ஆமாம், தெரிவிக்க வேண்டாம். ஏன் தந்தையை தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்?
அப்படி தெரிய வந்தால் நாம் போட்ட திட்டங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். தந்தையும் மகனும் சேர்ந்து என்ன திட்டம் போடுகிறார்கள் என்று தெரியவில்லையே. செழியா, இதில் யோசிப்பதற்கு எதுவும் இல்லை. நான் உன்னை காட்டிலும் வயதில் மூத்தவன், அனுபவஸ்தன். நான் சொல்வதை கேள். நமது திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டுமானால் இது பற்றி இப்போது யாருக்கும் தெரிய வேண்டாம். பாண்டிய மன்னருக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள் ரகசியமாக இருக்கட்டும். ஓஹோ, மன்னருக்கே தெரியாமல் இவர்களாக ஏதோ ரகசிய திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் நிச்சயமாக மன்னருக்கு எதிரான திட்டமாகத்தான் இருக்க வேண்டும். தந்தையே, தாங்கள் கூறியது போலவே நான் நடந்து கொள்கிறேன். இனி நீ கவனமாக இருக்க வேண்டும் செழியா. நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் நமது திட்டம் பற்றி தெரிந்துவிடக் கூடாது. சரி, நீ புறப்படு. சரி தந்தையே. தந்தையும் மகனும் சேர்ந்து ஏதோ சதித்திட்டம் திட்டுகிறார்கள். அது என்னவாக இருக்கும்? ஒரே குழப்பமாக இருக்கிறது. இன்று என்ன விசேஷம்? வழக்கத்திற்கு மாறாக இத்தனை வகையான உணவுகளை தயார் செய்து வைத்திருக்கிறாள். இனிப்பு வகைகளும் இருக்கின்றனவா? நிச்சயம் இன்று விசேஷமான நாளாக தான் இருக்க வேண்டும். இன்று என்ன விசேஷமான நாள் என்று தெரியவில்லையே. சரி, அதை பற்றி இப்பொழுது ஏன் யோசிக்க வேண்டும்? முதலில் சாப்பிடுவோம். நேரில் சந்திக்கும் போது என்ன ஏதென்று அவளையே கேட்டு தெரிந்து கொள்வோம். எத்தனை அருமையாக இருக்கின்றது. அடே அப்பா, இந்த கூட்டு சாம்பார் என்ன ஒரு மனம்! அருமை. யாரது?
யார் அது? கதவின் பின்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கேட்கிறேன் அல்லவா, யார் அது? வெளியே வா. பரிவாதினி, நீயா? ஆமாம், நானேதான். என்னை நீங்கள் இங்கு எதிர்பார்க்கவில்லை, அப்படித்தானே? உண்மைதான். ஆமாம், கதவின் பின்னால் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் சமைத்த உணவு ருசியாக இருக்கின்றதா இல்லையா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். என்ன சொல்கிறாய்? இதுவரை நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்ட பதார்த்தம் அனைத்தும் நான் சமைத்ததுதான். அதன் சுவை எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் வாயால் தெரிந்து கொள்ளத்தான் இதற்கு பின்னால் மறைந்திருந்தேன். நீங்கள் உணவு பதார்த்தங்களை ரசித்து ருசித்து சாப்பிட்டதிலிருந்து என்னாலும் ஓரளவு சமைக்க முடியும் என்பதை நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன். ஏன் ஓரளவு என்று கூறுகிறாய்? உண்மையிலேயே மிகவும் பிரமாதமாக சமைத்திருந்தாய். ஆனால் ஒரு நாட்டின் இளவரசி என் போன்ற சாதாரணமானவனுக்கு சமைத்து வைத்திருந்ததுதான் சங்கடமாக இருக்கிறது. இதில் சங்கடம் எதுவும் கிடையாது. பிரியமானவர்களுக்கு தன் கையால் சமைத்த உணவை பரிமாற வேண்டும் என்பதைத்தான் எந்த பெண்ணும் விரும்புவாள். இதில் இளவரசி என்பவள் மட்டும் விதிவிலக்கா என்ன? அதனால்தான் இன்று உங்களுக்காக நானே சமைத்த அந்த உணவை இங்கு கொண்டு வந்து வைத்தேன். நான் அருந்ததி சமைத்திருப்பாளோ என்றுதான் நினைத்தேன். ஆமாம், அருந்ததி எங்கே? அவள் அரண்மனையில் தான் இருக்கின்றாள். அவளுக்கு உங்களுக்காக நான் உணவு சமைத்ததை பற்றியோ நான் இங்கு கொண்டு வந்து வைத்ததை பற்றியோ எதுவும் தெரியாது. ஆமாம், நீ சமைத்த உணவு என்கிறாய். அது எப்படி இருந்தது என்று நேரடியாகவே என்னிடம் வந்து கேட்க வேண்டியதுதானே? அதை ஏன் மறைமுகமாக கேட்க வேண்டும்? என் சமையல் எப்படி இருந்தது என்று நேரடியாக உங்களை கேட்டிருந்தால் நான் இளவரசி என்பதற்காக பொய்யாக நீங்கள் என்னை பாராட்டியிருக்கலாம். உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு மறைந்து நின்று கொண்டிருந்தேன். இனிமேல் நீ இப்படி மறைந்து நின்றெல்லாம் உன் சமையல் எப்படி இருக்கின்றது என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை பரிவாதினி. சகல உரிமையோடு உனக்குரிய ஸ்தானத்தில் நின்று நேரடியாகவே நீ கேட்கலாம். உனக்கு அதற்கான அதிகாரம் கூடிய விரைவில் வழங்கப்படும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உன்னுடைய சுயம்பரம் கூடிய விரைவில் நடைபெற இருக்கிறது. உனக்குரிய கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு சேர மன்னர் ஆயத்தமாகிவிட்டார். வரும் வாரம் முதல் வாரத்தில் உன் பிறந்த நாளை காணவிருக்கும் நீ வெகு விரைவில் உன் மணநாளையும் காணப்போகிறாய். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றேன். உனக்கு திருமணம் நடந்து முடிந்த பின் உன் சமையல் எப்படிப்பட்டது என்பதை எதற்காக நீ இப்படி மறைந்து நின்று தெரிந்து கொள்ள வேண்டும்? சகல உரிமையோடு மனைவி என்ற ஸ்தானத்தோடு உன் கணவனிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. அதற்குரிய அதிகாரம் உனக்கு வழங்கப்பட்டு விடும் என்கிறேன். ஏன் பரிவாதினி திகைத்து போய் நிற்கின்றாய்? நான் சொல்வதெல்லாம் உண்மையா பொய்யா என்றுதானே யோசிக்கிறாய்? நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் பரிவாதினி. உன் பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு வேறு நாட்டு இளவரசர்களுக்கு சேர மன்னர் அழைப்பு அனுப்ப சொல்லியிருக்கிறார். அப்படி வரும் இளவரசர்களில் நீ தேர்ந்தெடுக்கும் ஒரு இளவரசரையோ அல்லது உன்னை தேர்ந்தெடுக்கும் ஒரு இளவரசரையோ உனக்கு மணவாளனாக தேர்ந்தெடுக்க சேர மன்னர் முடிவெடுத்திருக்கிறார். இல்லை, என்னை கேட்காமல் என் தந்தையார் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். எனது விருப்பத்திற்கு மாறாக அவர் எப்போதும் நடந்து கொள்ள மாட்டார். பரிவாதினி, திருமண விஷயத்தில் உன்னை கேட்க என்ன இருக்கிறது? இதில் முடிவெடுக்க வேண்டியது உன் பெற்றோரை தவிர நீ அல்ல.